Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் மேப் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட்க்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரோவா. செகண்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தான நாள் வந்து எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா, ஆப்ஷன் பிங்கிறது ஜூன் 26, 1945 தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு தேர்டு 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட்டு எந்த கிளர்ச்சியின் பின்னணியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி முண்டா கிளர்ச்சி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கூற்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வந்து ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் பி பொன்புரட்சி வேளாண் பொருள் என்னது? தேன். அணி தான் வந்து கரெக்டு. இந்த 1 மார்க்கில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை. பின்னடையும் பருவக்காற்று கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது. வங்கக்கடல். பேரிடர் மேலாண்மை தொலைபேசி அவசர எண் 1077. பின்னொன்றில் எந்த உரிமை அம்பேத்கர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு ஆப்ஷன் சி தான் வரும். அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆப்ஷன் சி. ஓகே, 12, 13 பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு புதியதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகள் வகுத்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பொருளாதாரம் இதனின் விரைவாக வளர்ச்சிக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஸோ 13க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி கேபிட்டல் மார்க்கெட். சரியில்லாத கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அப்போ 14க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 14வது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ரோமன் 4 மட்டும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க், 8 மார்க்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கெல்லாம் ஆன்சர் கீயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாத்தையும் ஒரு டைம் ரைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. செகண்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. தேர்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4th 1 மார்க்கு. ஸோ 4த்துக்கும் 5த்துக்கும் ஆன்சர் பார்க்கலாம். 4த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி முண்டா கிளர்ச்சி. 5த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 6th 7th 8th பார்க்கலாம். 6த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 7த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹனி. 8த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது? அப்போ 9த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கக்கடல். பேரிடர் அவசரகால தொலைபேசி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரிடர் அவசரகால தொலைபேசி வந்து ஆப்ஷன் டி. 11க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்கு தீர்வு காணுவது. புதியதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்? 12க்கு ஆப்ஷன் பி. 13க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூலதன சந்தை, அதாவது கேபிட்டல் மார்க்கெட். 14க்கு வந்து பார்த்திங்கன்னா ரோமன் பி ஐவி தான் வந்து கரெக்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு
அதே மாதிரி 5 மார்க்கு 8 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் கீ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் கீ ஆன்சர் இருக்குது. இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதேமாதிரி லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்ஸ் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்கை பார்த்தாலே போதும், நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.